வரை நடத்திடுவீ நடத்திடுவீ இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீ. என்ன சபையில பாட்டு பாடி ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போது மேடையில் வந்து வழிபடத்தை வந்து ஃபோன் பார்க்கணுன்னு பார்க்கிங்க. இன்னைக்கு விசுவாசிகள் இப்படி தான் இருக்காங்க. ஆராதனையாக இருந்தாலும் சரிதான், ஜெப வேலையாக இருந்தாலும் சரிதான், செய்தி வேலையாக இருந்தாலும் சரிதான், ஃபோன் எப்பவுமே கையில் இருக்கு. எதுக்கு இருக்குன்னு தெரியல. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இம்பார்ட்டன்ட் கால் வரப்போதான் தெரியல. ஆனால் இந்த ஃபோனை உட்காந்து தேவையில்லாமல் இருந்து வாட்ஸ்அப் சேட்டிங் மெசேஜிங் எல்லாம் பண்ணுவோம். எல்லாரையும் உட்படுத்தலை, எல்லாரும் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க ஃபோனை கொண்டு வராமல் இருக்காங்க, ஃபோனை சைலண்ட் பண்ணிருக்காங்க. சிலர் ஃபோனை உட்காந்து எதுக்கு பார்க்காத தெரியல, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக தெரியல. ஃபோனில் வேறு ஒரு வார்த்தை இருக்குது சார், நான் பிதாவானான் எனக்குரிய கனம் எங்கே? தேவனுடைய ஆலயத்தில் தேவனுக்கு கனத்தை கொடுக்காம எதுக்குமா கொடுக்கணும்? நம்ம என்னை உட்படிதான் பேசுகிறேன். நானும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. நாளைக்கு நானும் ஆராதனை வேலையில் ஃபோன் யூஸ் பண்ண நானும் குற்றவாளி தான். நானும் தேவனுக்குரிய கனத்தை கொடுக்காம தான் இருக்கேன். இப்போ அது ஊழியர்களாலும் சரிதான், விசுவாசிகளாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான். தேவனுடைய ஆலயத்தில் தேவனுக்குரிய கொடுக்க வேண்டிய கனத்தை வேற எதுக்காக கொடுக்கோம்னா நாம் குற்றவாளிகள் தான். நாம் கனத்தை கொடுக்க தவறுகிறோம். இது நம்ம இதே மொபைல ஏதோ ஒரு கலெக்டரை போய் பார்க்க போறோம், சிஎம்ஐ பார்க்க போறோம், பிஎம்ஐ பார்க்க போறோம். அந்த நேரம் இந்த போன் யூஸ் பண்ணுவோமா சொல்லுங்க? பிஎம் பேசிட்டு இருக்க நம்ம அப்ப இருந்து will we do that? No. அப்ப ஏன் தேவனுடைய ஆலயத்தில் செய்கிறோம்? இது தவறான குணம். இதை யாராவது செய்தவங்க தயவாக மாற்றி வைக்கும்படி கேட்கணும். கர்த்தர் விளையாட சொல்லிப்பாராங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.